ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்யும்போது அந்த தந்தை தண்டிக்கிறார் இல்லை, அப்படி திட்டும்போது அடிக்கும்போது தாயானவள் என்ன செய்வாங்க, ஓடி போயிட்டு தந்தையை தடுத்து நிறுத்துவாங்க. ஐயோ குழந்தைய அடிக்காதீங்க, குழந்தை ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான், இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தையை சமாதானப்படுத்துவாங்க. இதே சூழ்நிலை தான் இயேசு கிறிஸ்துவும் சிலுவையில் முதலாவது வார்த்தை பேசிய போது, பிதாவே இவர்களை மன்னியும், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாமல் செய்கிறார்களே என்று இங்கே பிதாவின் இடத்துல பரிந்து பேசுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவருக்கு தாய் போன்ற உள்ளம் எப்படிப்பட்டதா இங்கே செயல்படுகிறது என்பதை அறிய முடிகிறது. தன்னுடைய பாடுகளிலும் தனக்கு ஒரு அவமானம் என்றாலும் அல்லது தான் குற்றமற்ற நிலைமையிலே சிலுவிலே தொங்கப்பட்ட நிலைமையிலும் கூட அவர் மற்றவர்களுக்காக பரிதபிக்கின்ற அல்லது மற்றவர்களுக்காக இரக்கம் கொள்கின்ற ஆண்டவராய் இருக்கிறார். இறைவேண்டல்ல கற்றுத்தந்த அவருடைய கற்பித்தலின்படி மற்றவர்கள் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் என்று அவர் கற்பித்த வண்ணமாகவே இந்த சிலுவையில கூட அவர் நடந்து கொள்வதை நாம் அறிய முடிகிறது. இதன் வழியாக கூட அவர் சொல்லிய வண்ணமே செயலிலும் வாழ்ந்து காட்டியுள்ளார். இப்படியாக நாமும் கூட ஆண்டவர் கற்பித்த வழியிலே நாமும் கடந்து நிற்க, நாமும் பயணிக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்பிலே கூட நாம் நிலைத்திருப்போம். திருவார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.